வணக்கம் நண்பர்களே! நான் உங்க பெரியசாமி ஜோதிடர். அதாவது இப்போ வந்துட்டு ஒரு ஜாதகத்த எடுத்துக்கிட்டோம். அந்த ஜாதகத்தில உள்ள யோகங்கள தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். சரிங்களா? அ அந்த வரிசையில பகுதி 2 சரிங்களா? அ இந்த 2வது பகுதியில இன்னொரு யோகத்த பத்தி பார்க்குறோம். அந்த யோகத்தின் பெயர் என்னன்னா, துருதுரா யோகம். துருதுரா யோகம்னா, சந்திரனுக்கு 2ஆம் இடம், 12ஆம் இடத்துல சூரியன், ராகு, கேது. திரும்பவும் சொல்றேன். சந்திரனுக்கு 2ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த இடங்களில் சூரியன், ராகு, கேதுவத் தவிர குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் அந்த இடங்களில் இருந்தால், அதாவது 2 பக்கத்துலயும் இருந்தால், அது துருதுரா யோகம். துருதுரா யோகம் அப்படிங்கும்போது, பொதுவான பலன் அப்படின்னு என்னன்னா, சந்திரன் இருக்குல்ல, சந்திரன்னா மனோகாரகன். சந்திரன்னா தாய். சந்திரன்னா வீடு. சரிங்களா? இந்த 3யும் நம்ம எடுத்துக்குவோம். 2 பக்கட்டும் அது மேல இந்த ஸ்க்ரீன்ல இப்ப குடுத்துருக்கேன் பாருங்க ஜாதகம். 2 பக்கட்டும் என்னென்ன கிரகங்கள் இருக்கு. இந்த ல லக்னத்திற்கு 5க்கு அதிபதியும் 9ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கார். சரிங்களா? இப்ப குருவும், சுக்கிரனும் பரிவர்த்தனையும் ஆயிக்கிறாங்க. சந்திரனுக்கு முன்ன பின்ன வீட்லயும், ஐ மீன்ஸ் 2ஆம் இடத்துலயும், 12ஆம் இடத்துலயும் இருக்கிறாங்க. இது சுபகத்திரி யோகம்னு இன்னொரு வகையிலயும் சொல்லலாம். சரிங்களா? ஆ இந்த யோகம் இருக்கிறதுனால என்ன நடக்கும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்ன சொன்னது மாரி தான். 3 விஷயத்த எடுத்துக்கங்க. சந்திரன்னா வீடு, சந்திரன்னா தாய், சந்திரன்னா மனசு. அந்த 3யும் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3மே பலமா இருக்கும். பலம்னா, எல்லா வசதிகளும் நிறைந்து, சந்தோஷமா, பலமா இருக்கும். ஐ மீன் தாயார் வ தாயார் இருப்பாங்க. தாயாருக்கு சொத்து பத்துக்கள் இருக்கும். தாயாருக்கு சொந்த தொழில் இருக்கும். தாயாருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ரிலேட்டிவ்ல அ அவங்க அம்மா அப்படின்னு சொல்றவங்களும் நல்ல மனசு உடையவங்களா இருப்பாங்க. சரிங்களா? சந்திரன் அப்படின்னா வீடு. அப்படின்னா, இவங்களுக்கு 1 வீட்டுக்கு 2 வீடு இருக்கலாம். இல்ல 2 வீட்டுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கலாம். இந்த மாரி வீடுகள் வந்து நெறைய இருக்கலாம். ஏன்னா, சுக்கிரன் இங்க வந்துட்டு செவ்வாய் சம்மந்தப்படாம, சுக்கிரனும், குருவும் சம்மந்தப்படுறதுனால, சுக்கிரன் அப்படின்னா வீடு. அப்ப 2க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கலாம். சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம்னா, இங்க குருவும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னா, ஆ குரு அப்படிங்கும்போது, ஆ தனக்காரகன் அல்லவா? தனக்காரகன், தங்கத்துக்காரனும் அவர்தான். சரிங்களா? அப்ப இந்த பொண்ணுக்கு நெறைய நகை வகைகள் இருக்கலாம். அதாவது ஆபரணங்கள் நெறைய இருக்கலாம். சரிங்களா? இவங்க தாயாருக்கு ஆபரணங்கள் நெறைய இருக்கலாம். தாயாருக்கு அதிர்ஷ்டமான ஆபரணங்கள் வரலாம். அதே மாரி இந்த பொண்ணுக்கும் அதிர்ஷ்டமான ஆபரணங்கள் வரலாம். சரிங்களா? அ இந்த சந்திரனுக்கு 2 பக்கட்டும் இப்படி கிரகங்கள் இருப்பதனால் பார்த்தீங்கன்னா, உள்ளூர்லயும் வீடு வாங்குவாங்க, வெளியூர்லயும் வீடு வாங்குவாங்க. உள்ளூர்லயும் வீடு வந்து ஏசில இருக்கும், வெளியூர்லயும் ஏசில இருக்கும். அ சரிங்களா? அதுவும் உள்ளூர்லயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நீர் சம்மந்தப்பட்ட இடத்துல தான் வந்துட்டு அவர்களுக்கு வீடு அமையும். அதேபோல வெளியூர்லயும் அவருக்கு நீர் சம்மந்தப்பட்ட இடத்துல தான் வீடு அமையும். அதே மாரி தான் தாயாருக்கும். சரிங்களா? சந்திரனுக்கு முன்ன பின்ன கிரகங்கள் இருக்கும் பொழுது, இந்த மாரி யோகங்கள குடுப்பார். இது பொதுவான பலன். சரிங்களா? இப்ப சந்திரனுக்கு இங்க 3 வகையில ஐ மீன் 2 வகையில பார்ப்போம். இப்ப வந்துட்டு அ சந்திரனுக்கு 2 பக்கட்டும் சுபகிரகங்கள் இருந்ததனால், அதாவது துருதுரா யோகத்துல இருந்ததுனால, என்னென்ன கிடைக்கும் தெரியுமா? நல்ல நண்பர்கள் கிடைக்கும். புத்திசாலியா இருப்பாங்க. சரளமாக பேசுவாங்க. ஏன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் அல்லவா? வாக்குஸ்தானத்துல குரு இருக்கார்ல. நல்ல பேச்சுக்கள் இருக்கும். நல்ல கல்வி திறன் இருக்கும். நல்ல குணாதிசயங்கள் இருக்கும். நண்பர்களால மதிக்கப்படுறது, சமுதாயத்தினால மதிக்கப்படுறது. அதேபோல பார்த்தீங்கன்னா, செல்வம் செழிப்போட இருக்கிறது. நல்ல உடம்பு அழகா அழகா இருக்கிறது. சரிங்களா? அழகுக்காக தன்னுடைய ஒ
அழகுக்காக கொஞ்சம் செலவு பண்றது. ஏன்னா சந்திரனுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குல்ல, அழகுக்காக அ செலவு பண்றது. நல்ல ஆடைகள் உடுத்துறது. பெரிய விஷயமா ஆடைகள் உடுத்துறது. நல்ல உணவு சாப்பிடுறது. சரிங்களா? காசு செலவு பண்ணி நல்ல சாப்பாடு சாப்பிடுறது. சரிங்களா? அ அதாவது நம்ம வீடுகள்ல பார்ப்பது உண்டு. சில பேர் வந்துட்டு சாப்பாடு சொல்லிலாம் சாப்பிட மாட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, தாய் வந்துட்டு பிடிச்சது மாரி வந்துட்டு சாப்பாடுகள் செஞ்சு குடுப்பாங்க. போய் 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 கவனி 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 கவனிப்பாங்க. அப்படி இந்த இவங்களுக்கு சமைச்சு குடுக்குறதுக்கு தாயார் வந்து ரெடியா இருப்பாங்க. என்ன காரணம்னா 2 பக்கம் சுபகிரகம் உட்காந்துச்சு பார்த்தீங்களா? இப்படி இருக்க ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா, தாயார் வந்து இப்போ எனக்கு இப்ப காலையில இட்லி தேவைப்படுது அப்படின்னா, ஆ எ எது வீட்ல வேற ஏதாவது மாத்தி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இட்லி தான் வேணும்னு அடம்பிடிச்சு, அதுக்கு கெட்டி சட்னி இல்லாம குடல் குழம்பெல்லாம் வச்சு வாங்கி சாப்பிடுற அளவுக்கு அ தாயார் வந்து நின்னு பார்ப்பாங்க. எல்லா வீட்லயும் தாயார் அப்படிதான் இருப்பாங்க. இருந்தாலும் எக்ஸ்ட்ராஆர்டினரின்னு ஒண்ணு இருக்குல்ல. அது இந்த மாரியான சந்திரனுக்கு முன்ன பின்ன கிரகங்கள் இருப்பதனால், இந்த யோகங்கள்ல மாட்டும். சரிங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா, இங்க குருவும், சனியுமே மறுபடியும் வந்துட்டு ஏற்படுத்துறதுனால, ஆ இதுவும் அது போல தான். சரளமா சொத்து பத்துகள் செய்றோம். சரளமா வந்து தொழில்கள் செய்றோம். நெறைய தொழில் பண்ணுவாங்க. இன்னொரு மேட்டர் என்னன்னா, சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ஆ இந்த ஜாதகக்காரர்கள் அ பணம் அப்படிங்கிறது குரு அல்லவா? குருவும், சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, சனிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால, இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல உட்கார்ந்து அவர் பரிவர்த்தனையாகி உட்கார்ந்திருக்கிறதுனால, பணம் சார்ந்த விஷயத்தில் இவர்களுடைய தொழில் இருக்கும். சரிங்களா? இவங்களுடைய அ அம்மாவோட தொழில் இருக்கும். சரிங்களா? இவங்களுடைய அம்மாவோட இவங்களுடைய சொந்த பந்தங்கள் தொழில் இருக்கும். இவங்களோட அம்மாவோட அம்மாவோட தொழிலும் அப்படிதான் இருக்கும். ஒண்ணு நீர் சார்ந்து இருக்கணும், அப்படின்னா பணம் சார்ந்து இருக்கும். சரிங்களா? இந்த ஜாதகத்த நான் பார்த்து பணம் சொல்லியாச்சு. இந்த பொண்ணு வந்து பேங்க்ல வேலை செய்யுது. சரிங்களா? இதோட பெண்ணோட ஜாதகம். இது வந்து பேங்க்ல வேலை செய்யுது. சரிங்களா? அப்ப பணம் சார்ந்த விஷயங்களில் இந்த யோகங்கள் பிரமாதமாக வேலை செய்கின்றன. துருதுரா யோகம் என்பது அவ்வளோ சாதாரணப்பட்ட யோகங்களும் கிடையாது. அதோட தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக துருதுரா யோகம் பலன்களை கொடுத்தே தீரும். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? அதோட தசாபுத்தி காலங்களில். இது வந்து சந்திரனுக்கு முன்ன பின்ன சுபகிரகங்கள் இருந்து அது சுபகத்திரி யோகமாவும் இருந்து பிரமாதமா இருக்குது. சரிங்களா? இது ஒரு அற்புதமான ஜாதகம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் பேசினேன். சரிங்களா? ஓகே. நன்றி நேயர்களே.